Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 549 part 1. ஓபன் பண்ணா யூகோ கேஸ்டல நம்மளுக்கு மாட்டிட்டு இருக்க அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சுகிட்டே வருது. இவனு என்னடான்னா ஜாலியா கதை அடிச்சுட்டு இருக்கானுங்க. என்னன்னா உசோப்பு சின்ன பையனா இருக்கும்போது ஈஸ்ட் ப்ளூல அவனை ஒரு சப்மரின் வேற சொல்லுவாங்களாமா. ஏன்னா பெரிய சைஸ் ஸ்விம்மிங் பூல்லயே நம்மளால சும்மா பாஞ்சு நீச்சல் அடிச்சு அடியில வரைக்கும் போயிட்டு வருவானாமா. உடனே ப்ரூக் அவ்வளவுதானே, என்னால நீந்த மட்டும் தான் முடியாது, ஆனா நல்லா தண்ணிலேயே ஓடுவேன், ஆபத்துன்னா கடல்லயே ஓடுவோம் இல்லையாமா. உடனே ரெண்டு பேருக்கு மாத்தி போட்டி யாரு வேகமா இருக்கான்னு பாத்துலான்னு. உசோப்பு நான் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணுவேன்பா, அவன் நான் ஃபாஸ்டா தண்ணி மேல ஓடுவேன்பா. எப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்தவனுங்க கீழே தண்ணி நிரம்பி மேல வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லையேன்னு சொல்லி மாத்தி புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. ஜோரோ காண்டாயி கத்திடுவான், வாய மூடுங்கடா, உங்க தொல்லை தாங்க முடியலன்னு. சாக போறோம்னு ரெண்டு பேரும் பதறோம். நீ மட்டும் எப்படா இவ்வளவு சைலண்டா இருக்க, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு கேசலாம் சொல்லிடுவான். ஏன்டா கேட்டவனே இப்படியாடா பக்குன்னு சொல்லுவேன், உள்ளுக்குள்ள நடுங்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. ஜோரோ கையில இப்ப கத்தி இருந்தா நிலைமையே வேற, ஆனா இல்லையே. சோ எப்படி அவனுக்கு பேசும்போது திடீர்னு ப்ரூக்கு அப்படின்னா எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் இதை பண்ணித்தான் ஆகணும்பா. என்னடா சொல்ற, என்ன பண்ண போறேன்னு கேட்டா டோரோ போன் 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 போன்னு அவாட்டு கத்திட்டு இறப்பான. ஐயோ பதட்டத்துல பைத்தியமே புடிச்சு வச்ச போல ப்ரூக்கு என்னையா ஆச்சு, என்னடா பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது பேங்குன்னு கத்துவான். பார்த்தா வாய்க்குள்ள இருந்து அவனோட சோல் வெளியில வந்து கெக்கப்புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். என்னென்னமோ பண்றானு பயங்கரமா வீதியாகி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி சிரிச்சதுக்கு அப்புறம் அது பாட்டு கிளம்பி போகுமா. உடனே ரெண்டு பேரும் நில்லுன்னு தடுத்து இப்ப நீ என்ன பண்றேன்னு ஒழுங்கா சொல்லிட்டு போ, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் பேர்த்து விடுவேன், இந்த நிலைமையில உன்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பானுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா மேட்டரையும் சொல்லுவான். ஆக்சுவலா அவனோட பாடியில இருந்து அவனோட சோலை தனியா பிரிச்சு எடுக்க முடியுமாமா. ஆல்ரெடி நம்மளால செத்தவன் தான், அப்படின்னா பிரிச்சு எடுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கும்னா நம்மளால சோல் கிங்கா வேர்ல்டு டூர் போனானே அந்த டைம். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா நம்மளோட வேலையை என்ன மியூசிக் போடுறது. அவன் போடுற மியூசிக் பயங்கரமா ஹிட் ஆனதுனால தான் எல்லாருமே அவனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அண்ட் கொஞ்சமா அவனோட மியூசிக் எல்லாத்துக்குமே போர் அடிக்குது, யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. கான்சர்ட் வச்சா எப்பவுமே கூட்டம் ஃபுல் ஆயிரும், ஆனா இப்போ கொஞ்சமா டிராப் ஆகிட்டே போகுது. மக்கள்கிட்ட கேட்டா 1008 குறை சொல்றாங்க. இன்னைக்கு கான்சர்ட் சரியில்லை, மியூசிக்கும் சரியில்லை, என்னால என்னோட சோலை ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூட மேனேஜர்ஸ் ஒரு 3 பேர் இருக்கானுங்களே, அவனுங்களுமே ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் புது சாங் எழுது, அப்பதான் செல் பண்ண முடியும்னு நம்மளுக்கு பயங்கரமா பிரஷர் கொடுத்தானுங்க. அந்த செகண்ட் தான் அவனுக்கே புரியுது ஒரு சாங்க ஹிட் ஆகுறது அவ்வளவு கஷ்டம்னு. ஒருவேளை அந்த மியூசிக்கோட கடவுளுக்கு என்னைய பிடிக்காம போச்சா, இன்னும் ஒரே ஒரு டைம் ஒரு நல்ல சாங்கா கொடுக்கணும், மியூசிக்கோட கடவுளே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுவும் அவன் போட போற அந்த மெலோடி சாங்ல எல்லாரோட சோலுமே அப்படியே ஆடி போயிடணும். ஓ காட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் வேண்டும் போது திடீர்னு மேல ஒரு பெரிய ஒளி உருவாகி அந்த ஒளி அவன் மேல படுமா. அப்போங்கும் போது நம்மளோட வாய் வழியா அவனோட சோல் வெளியில வந்துடும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அவனோட சோல் வெளியில வந்தது. அதுக்கப்புறம் தான் அவன் சாங்ல என்னென்னலாம் மிஸ் பண்றான்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பல விஷயங்களை கண்டுபிடிச்சானாமா. அப்படி என்னடான்னு கேட்டா இவன் எப்ப வேணாலும் எந்த செவுத்துக்குள்ள வேணாலும் பூந்து போகலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உடனே உசோப்பு ஜோரோ எனக்கு இவனை பார்க்கும் போது பயங்கர ஜலஸா இருக்குடா, பேசாம நான் அவனா இருந்திருக்கலாமோன்னு தோணுதும்பா. எப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போதே தண்ணி கொஞ்சமா மேல ஏறும். ஐயோ ஏதாச்சும் பண்ணணுமேனு போட்டு மண்டைய உடைச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம லூஃபியும் சிம்பையும் காட்டுறானுங்க. ரெண்டு பேரும் மாத்தி சண்டைக்கு நின்னானுங்கல்ல. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேண்டாம் ஏன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல. நம்ம லூஃபிக்கு யூகு பேலஸ்க்கு போய் அவன் க்ரூவை எப்படியாச்சும் காப்பாத்தி அந்த ஓடி மண்டையனோட பட்டக்ஸ்லயே மீச்சு திருக்க விடணும். ஆனா அதுக்கு ஜிம்பை விட மாட்டேங்கிறான். அதுக்காண்டி இப்ப என்ன சண்டையா போட போறீங்க, பேசாம இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க. இங்க லூஃபி என்ன பண்ணுவான், என்னவோ பண்ணிட்டோம், நான் போய் என் க்ரூவை காப்பாத்த போறேன்னு மேகலோ கிட்ட வா போலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். ஜிம்பை இடையில போந்து ஷேர் பிரிக் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து. அந்த பஞ்ச் அவன் மேல பட்டிருக்காது, ஆனா அவன் பவரோட ஃபோர்ஸ்லயே நம்ம லூஃபி அப்படியே தெரிச்சிருவான். அதுவும் பந்து மாதிரி பவுன்ஸ் ஆகி போய் வேற விழுவான். எப்படி அவன் அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. நமியே மிரண்டுருவான், ஏன்னா அவன் ஒரு ரப்பர், அவனெல்லாம் இந்த மாதிரி அடிச்சாலாம் அவனுக்கு எதுவுமே ஆகாது. அப்புறம் எப்படி ஆச்சுன்னு கேட்டா ஃபிஷ்மேன் கராத்தேல வாட்டரை மேனிபுலேட் பண்ற பவர் இருக்குது. இவன் இப்ப யூஸ் பண்ணது ஷாக் வேவ்ஸ். அது என்ன பண்ணும்னா அவன் பாடிக்குள்ள இருக்க வாட்டர் வேப்பர்ல டிராவல் பண்ணி போகும். தண்ணியில இருந்தாலும் சரி தரையில இருந்தாலும் சரி கண்டிப்பா பாடியை கிராஸ் பண்ணாம அந்த வேவ்ஸ் போகாது. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரோட பாடியுமே வாட்டரால தான் உருவாயிருக்குது. என்னதான் அவன் ரப்பராவே இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ல இருந்து அவனால எஸ்கேப்பே ஆக முடியாதுமா. இப்படி அடிச்சா லூஃபி அடங்கிடுவானா, கொய்யால ஏமாலையா கைய வச்சியா, இன்னைக்கு உன்னைய சிறப்பா தரமா ஒரு சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்னு நம்ம பையன் செகண்ட் டிகிரி எடுத்துருவான். அப்படி எடுத்தவன் மின்னல் வேகத்துல வந்து ஜெட் ஸ்டாம்ப்னு சொல்லி ஒரே மிதி. அவன் அடிச்ச போர்ஸுக்கு ஜிம்பை அந்த இடத்தை விட்டு அசைய கூட இல்ல. அந்த அட்டாக்க அசால்ட்டா தடுத்துருவான். அப்புறம் மானங்கட்ட கேள்வி கேட்பான், ஏண்டா இதத்தான் 2 வருஷமா உன் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டியா, ரொம்ப மட்டமா இருக்குன்னு. கொய்யால என்னடா ஓவரா பேசுறேன்னு மறுபடியும் ரெண்டு பேரும் மாத்தி ஓங்கி குத்திய வருவானுங்க. அப்ப
அப்ப கரெக்டா ரோபின் இடையில பூந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு நின்றுவா. அவனுங்களே மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கானுங்க. இடையில இவ வந்து நின்னா மட்டும் எப்படி டப்புன்னு ஸ்டாப் பண்றது? சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். ஏன்னா அவனுங்க வந்த வேகத்துல அடிச்சானுங்கன்னா ரோபின் அங்கேயே காலி. நம்ம லூசு சஞ்சு ஐயோ ரோபின் நான் உன்னைய காப்பாத்துறேன்னு சொல்லி பாஞ்சு வருவான். வந்து பார்த்தா அவ அப்படியே பூவா கரைஞ்சு போயிருவா. இடையில நம்ம சஞ்சய் மாட்டிட்டான். அவ்வளவுதான். ஜிம்பை வந்த வேகத்துக்கு அவன் வாயில ஒரு குத்து குத்தி லூஃபியோட வாயில ஒரு குத்து, லூஃபி வந்த வேகத்துக்கு சஞ்சய் வாயில ஒரு குத்து குத்தி ஜிம்பை வாயில ஒரு குத்து, மொத்தத்துல அங்கன ஒரு குத்து இங்கன ஒரு குத்து. அவ்வளவுதான். 3 பேருமே தெரிச்சடிச்சு வந்து விழுவாங்க. ரோபின் அப்பதான் கேஷுவலா காட்டுக்குள்ள இருந்து வந்து ஏன்டா சண்டை போறீங்க? சண்டை போடாதீங்க, நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, என்ன ரீசன் காண்டி சண்டை போறீங்கன்னு கேஷுவலா கேப்பா. சாப்பர் பார்த்துட்டு ஏ ரோபினே நீ என்ன காட்டுக்குள்ள இருந்து வர்ற, என்னாச்சு உனக்குன்னு கத்திட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணி வாட்டர் வீல் டவுனை காட்டுறாங்க. அங்க அந்த ஃபுக்கபுஷியோட தம்பிங்க 2 பேரும் ஓடியோட ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு வெளுன்னு வெளுத்து கட்டுவானுங்க. ஒரு அடிக்கு 5-6 பேர் போய் விழுறானுங்கன்னா அப்ப என்ன அடி அடிக்கிறானுங்க பாருங்க. அப்புறம் என்ன சரண்டாக சொன்னா ஓவர் திமிரா பேசுவானுங்க. எங்க தலைவர் பிராட்காஸ்ட்ல என்ன பேசினாருன்னு கேட்டீங்கல்ல, நெப்டியூன் சாக போறாரு, இந்த கண்ட்ரியா அழிய போகுதுன்னு கத்துவான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி போட்டு தள்ள போவாங்க. ஃபுக்கபுஷி இடையில வந்து அவனை கொல்லாதீங்க, நீங்க மட்டும் அப்படி பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும்னு அவன் தம்பிங்க 2 பேரும் யுபோஷி கிட்டையும் மன்போஷி கிட்டையும் அவங்கள கஸ்டடிக்கு கொண்டு வர சொல்லுவான். அப்ப நியூ ஃபிஷ்மேன் பைரட்டை சேர்ந்த டோசன் ஒருத்தன் வீம்புக்குன்னு ஃபுக்கபுஷிய காண்டேத்துற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஃபுக்கபுஷி நீ தேவையில்லாம வேலையை பார்த்துட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் ஆளுங்க தான் ஹர்ட் ஆவாங்க, உன் மனசுக்கு அது கஷ்டமா இல்லையாடா விளக்கன்னு கத்துவான். அவனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்மேன் எவனாச்சும் ஹியூமன்ஸ் கூட போய் சேர்ந்தான்னா அவன் அவனுக்கு செத்ததுக்கு சமம். சொல்ல போனா அவன் சாகிறதே நல்லது. உன் டேடி சாக போறாரு, அவர் மாதிரியே நீ சாகுடான்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பான். அவன் கேஷுவலா அவன் ட்ரைடனை வச்சு தடுத்து திருப்பி ஒரு அடி வைப்பான். அப்படியே ஃபிளைங்ல போவான். ஏன்னா இப்ப ஃபுக்கபுஷி செம்ம கால்ல இருக்கான். எவனாச்சும் கையில மாட்டினீங்க செத்தீங்கடாங்கிற மாதிரி பயங்கர டெரரா வேலு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.